கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டர் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நம் தேவன் நம்மளை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மனுஷர்லாம் நம்மளுக்கு கனம் கொண்டு வர முடியாது. தேவன் மாத்திரம்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், கனத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ சில வருடங்கள் ஆயிடுச்சு, சில மாதங்கள் ஆயிடுச்சு, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான கனம் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கனத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், கனத்தை கொண்டு வர முடியும். மனுஷனால் கனத்தை கொண்டு வர முடியாது. ஐயோ நீங்க சொந்தக்காரங்க மத்தியில, நான் வேலை செய்கிற மத்தியில நான் என்ன பண்ணப்படுகிறேன், கனவீனப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் மாத்திரம் என்ன பண்ண முடியும், கனத்தை கொண்டு வர முடியும். அந்த கனத்தை கொண்டு வரதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை துதிக்க வேண்டும். எவ்வளவு நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களோ அதன் மத்தியில் தேவன் உங்களை கனப்படுத்துவார். அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுத்துவார். நம்ம வேதகாமத்திலிருந்து 3 பெண்களை பத்தி பார்ப்போம். முதலாவதாக ராகாப் என்ற வேசியை பத்தி பார்ப்போம். மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். பாருங்களேன், சல்மோன் என்பது பர்ஃபெக்ட். அவன்கிட்ட இருந்து ஒரு குற்றமோ மாசும் இல்லாத ஒரு மனுஷன் தான் அந்த சல்மோன். அந்த சல்மோன் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அந்த பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல ராகாப் என்ற வேசி அந்த இடத்துல இடம் பெற்றிருப்பா. அப்படின்னா அவ எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பா. வேசின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு அருவருப்பானதுன்னு நினைப்போம். ஆனா தேவன் அவளை எவ்வளவு கனப்படுத்தினாள். அந்த ராகாப்பை பத்தி நம்ம பார்ப்போம். ராகாப் என்பவள் ஒரு பேரழகி. வேதகமத்துல நிறைய பேரழகி இருப்பாங்க. ஒன்று ஆபிரகாமுடைய மனைவி, 2வது தாவீதுடைய மனைவி எஸ்தர், அதே போல ராகாப் என்ற வேசியும் ஒரு பேரழகி. அப்படிப்பட்டவள் ஒரு 10 வயதா இருக்கும்போது மற்றவர்களால் என்ன பண்ணா சீரழிக்கப்பட்டவள் தான் இந்த ராகாப் என்ற வேசி. அப்படி இருக்கும்போது அவள் எரிகோ கோட்டையில வசித்து வந்தாள். அந்த எரிகோ கோட்டை எப்படிப்பட்டதுன்னா, பாவம் நிறைந்த ஒரு எரிகோ கோட்டை. அது அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பாவத்தினால வாழ்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மிருக ஜீவங்களோட என்ன பண்ணாங்க, பாவத்தோடு வாழ்ந்த அந்த இடம் தான் ராகாப் என்ற எரிகோ என்ற கோட்டை. அந்த எரிகோ கோட்டையில தான் ராகாப் என்ற வேசி இருந்தாள். அவள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டான்னு நினைச்சா, அவர் ஒரு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். அப்புறம் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினாரு, அநேக அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த ராகாப் என்ற வேசி கேள்விப்பட்டாள். பாருங்களேன், எப்படி அவ அந்த ராகாப் என்ற வேசி எரிகோ கோட்டைக்குள்ள இருந்தாலும் தேவனை பற்றி அறிந்து கொண்டாள். அவள் மேல விசுவாசம் வைத்தாள். பாருங்களேன், யோசுவா 2:10-11 படிங்களேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்களேன், அவர் சொல்றா பாத்தீங்களா, உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் பாருங்களேன், அந்த எரிகோ கோட்டையில இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்ததை அறிந்து அவர் சொல்றா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவ பாருங்களேன் எப்படி விசுவாசிக்கிறார் பாத்தீங்களா.
அதனால தேவனை அறிகிற அறிவுல என்ன பண்ணா விருத்தி அடைந்தாள். அதன் மீத்தம் அவள் என்ன பண்ணா அந்த பாவமான வாழ்க்கை நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணால் உதறி தள்ளி விட்டாள். அதை கேட்ட அந்த எரிகோ ராஜாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? கோபம் வந்துருச்சு. நீ இந்த தொழிலை செய்யத்தான் வேண்டும்னு சொல்லும்போது அவ சொல்லிட்டா, நான் என்ன பண்ணுவேன், இந்த பாவமான காரியத்தை விட்டு நான் விலகி போறேன்னு சொன்னா. உடனே அவளை என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டைங்கிறது ஒரு பயங்கர பலமுள்ள கோட்டை. அந்த கோட்டையில என்ன பண்ணாங்க, அவளை போய் தனித்து இருக்கும்படிக்காக மதில் மேல அந்த ராகாப் என்ற வேசிய தனித்து வைக்கப்பட்டார்கள். நாம கூட என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நம்ம வேலை செய்யற இடத்துலயோ என்ன பண்ணணும், அவங்களோட நம்ம ஒற்றுமையா இருந்து அந்த பாவமான காரியத்தை செய்யும் போது நம்மள அவங்களோட சேர்த்து கொள்வாங்க. ஆனா நம்ம வேண்டாத காரியத்தை செய்யும் போது நம்மள என்ன பண்ணுவாங்க, ஒரு தனித்து இருக்கிற ஒரு தனி மரம் போல நம்மள மாட்டிடுவாங்க. அதே போல இவளை என்ன பண்ணாங்க, அந்த பாவமான காரியத்துல இருந்து அவளை விலகின போது அவளை ஒரு தனித்து இருக்கிற ஒரு ஆள் போல என்ன பண்ணாங்க, அவளை எரியோ கோட்டை மதில் மேல வைத்தார்கள். மதில் மேல எதனால வைப்பாங்கன்னு சொன்னா, அவங்களை பிடிக்காதவர்களே மதில் மேல வைப்பாங்க. அந்த மதில் அந்த எரியோ கோட்டை 90 அடி உயரம் உள்ளது. அகலம் பாத்தீங்கன்னா 10 கார் நிக்கிற அளவுக்கு அகலமுள்ள ஒரு பெரிய கோட்டை. அது ஏன் மதில் மேல வைத்தார்கள் என்றால், பின்பக்கமாக கொள்ளையர்கள் அவளை கொள்ளையடித்து கொலை செய்யட்டும், அவ எப்படியாவது போகட்டும் சொல்லிட்டு அவளை தனித்திருக்க வைத்தார்கள். ஆனாலும் அவ என்ன பண்ணா தெரியுமா, தேவனாய இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை என்ன பண்ணா விடவில்லை. அவளை என்ன பண்ணா பிடித்து கொண்டாள். அதனால அவளுக்கு எந்த விதமான பயங்கள் எதுவுமே வரல. நம்ம தேவனாய இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் உயரத்தில் வானத்திலும் பூமியிலும் அவர் என்ன பண்ணாரு, தேவனானவர். அதனால நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு சணல் நூல்களை அவ என்ன பண்ண தைத்து விற்று தன்னோட ஜீவனை கழித்து கொண்டிருந்தாள். பாத்தீங்கன்னா சணல் நூலை தைக்கிறவள ஒரு குணசாலியான ஸ்திரீயால தான் தைக்க முடியும். பாருங்களேன், நீதிமொழிகள் 31:13 படித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31:13 அந்த குணசாலியான ஸ்திரியை பத்தி போட்டிருப்பாங்க. உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். பாருங்களேன், அவ சணல் நூலை தைத்து அவள் விற்கிறவளா இருந்தாள். அப்பனா ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியா இருந்தாள். ஆனால் தனிமைப்படப்பட்டாள். ஆனாலும் தேவனை அவள் என்ன பண்ணாள், விடாப்பிடியாக பிடித்து கொண்டாள். அதே போல என்ன பண்ணாங்க, யோசுவா என்ன பண்ணார் தெரியுமா, இஸ்ரவேலின் 2 பேரை என்ன பண்ணாங்க, வேவு பார்க்கும்படியாக எரிகோ கோட்டைக்கு அனுப்பினாரு. என்ன பண்ண ரகசியமாக அனுப்பினாரு. அந்த எரிகோ கோட்டை ஜனங்கள் எப்படி இருக்காங்க, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி 2 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த மாதிரி ராகாப் என்ற வேசி இருப்பதையும் அவள் தேவனை அறிந்து கொண்டதையும் அறிந்து அவள் இடத்துல என்ன பண்ணாங்க, இந்த 2 இஸ்ரவேலர்களும் அவர் இடத்துல போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த எரிகோ கோட்டையில் இருக்கிறதெல்லாம் ரகசியமாக விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஜனங்கள் கேள்விப்பட்டு எரிகோ ராஜாக்கு என்ன பண்ணாங்க, போய் சொல்லிட்டாங்க. உடனே ஆள் அனுப்பி அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது இந்த ராகாப் என்ற வேசி என்ன பண்ண தெரியுமா, அந்த 2 பேரையும் ஒழித்து வைத்தாள். அவள் தேவனை நேசிக்கிறவள், அதே போல ஊழியக்காரங்களையும் நேசிக்கிறவள். அதனால் தன்னோட மேல் அறையில தட்டைகளை வைத்து மூடி வைத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, இவங்க 2 பேர் வந்தாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறைத்து வைத்தாள். பாருங்க, மறைத்து வைத்தது மட்டுமில்ல, அவளை பின்பக்கமாக போகும்படி சொல்லும்போது சொன்னா, இந்த எரிகோ கோட்டை அழியும் போது என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தாள். பாருங்களேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எரிகோ கோட்டையை சுத்தி வந்தாங்க. நல்ல துதியோடு எக்காலத்தோடு என்ன பண்ணாங்க, எரிகோ கோட்டையை சுத்தி வரும்போது 7வது தடவை சுத்தி வரும்போது அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சு, இடிந்து விழுந்தது. பாருங்கள், நம்ம துதிக்கும் போது தேவன் நம்மளுக்கு எரிகோ போன்ற பயங்கரமான போராட்டங்கள், என்ன விதமான கஷ்டங்கள் இருக்கட்டுமே, நீங்க பயப்படவே பயப்படாதுங்க, துதிக்க மட்டும் செய்யுங்க. துதிக்கும் போது எரிகோ போன்ற உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் அதை என்ன பண்ணுவார், இருக்கிற இடம் தெரியாமல் அழித்து போடுவார். அதே போல அந்த ஜனங்களும் 7 முறை என்ன பண்ணாங்க, எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள். 7வது முறை என்ன பண்ணுச்சு, அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. பாருங்களேன், அவளுடைய மதில் மட்டும் என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டது. ஏனென்றால் அவள் தேவனை விசுவாசித்தாள். தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருப்பார் என்று சொல்லி அவள் விசுவாசித்த நிமித்தம் அவளுடைய குடும்பம் என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டது. அது போல காப்பாற்ற பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, அவளை பின்பக்கமாக இறக்கி அவளை என்ன பண்ணாங்க, இந்த சல்மோன் இருக்கவர்,
என்ன பண்ணாரு, மேரேஜ் பண்ணாரு. அந்த வம்சத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஒரு ராகாப் என்றவள் தள்ளப்பட்டவள், அவள் ஒதுக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட அந்த ராகாப்பிடமிருந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய வம்சம் வந்துச்சு. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளால் காணப்பட்டாள். இரண்டாவதாக சூனேமியாள். 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சுனமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வரிந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணபடி அங்கே வந்து தங்குவாள். பாருங்களேன், சூனேமியாள் வந்து அவ பேர் கிடையாது. சூனேம் என்ற ஊர்ல அவ பட்டணத்துல வசித்தனால அவ பேர் சூனேமியாள். இப்போ ஒவ்வொரு ஊர்ல இருக்கும்போது அவங்க ஊரை சொல்லுவாங்களே, அதே மாதிரி இவளுக்கு சூனேமியாள். அவள் ஒரு வசதியான வீட்டு பெண், ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் வந்து ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். அப்படின்னா அந்த பட்டணத்துல அவள் நடந்து போகும்போது வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அவளை வணங்குவாங்க. அப்படி ஒரு வசதியான வீட்டு பெண்ணு தான் இந்த சூனேமியாள். அவள் வந்து தேவனை பட்டும் விசுவாசத்தில் இருந்தாள். தேவன்னா ரொம்ப இஷ்டம். அவ்வளவு வசதியா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு மகள் தான் இந்த சூனேமியாள். அவளுக்கு வந்து குழந்தை இல்லை. அவங்க கணவர் வந்து வயதானவர். ஆனாலும் அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவலை அவளுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, அந்த சூனேயாம் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கதை அவள் அறிந்தாள். அவரை பத்தி அவள் என்ன நினைத்தா தெரியுமா? அவர் எலிசா வந்து ஒரு தேவ மனிதன், இரண்டாவதாக அவர் ஒரு பரிசுத்தர், மூன்றாவதாக ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனேமாள் அறிந்தாள். அதனால அவர் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போஜனம் பண்ண கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவளை வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. சும்மா கூப்பிடல, வற்புறுத்தி. அந்த வற்புறுத்தி நிமித்தம் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, அந்த வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணி வந்துட்டும் போயிட்டுமா இருந்தாங்க. ஆனாலும் இவ என்ன நினைச்சா தெரியுமா? ஐயோ, இவரு வந்துட்டு போயிட்டு இருக்காரு, நம்ம வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் வீடை அவருக்காக நேர்த்தியாக கட்டி அதுக்கு ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, அப்புறம் ஒரு கட்டில், இதெல்லாம் என்ன பண்ண ஆயத்தம் பண்ணி வைத்தாள். இந்த 4 பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய காரியம். கட்டில்னு சொல்றது தேவனோடு உறவாடுதல், மேஜைன்னு சொல்றது அப்பம் வேத புஸ்தகம், நாற்காலி என்பது ஜெபம், அப்புறம் வந்து குத்து விளக்குன்னு சொல்றது ஒளி. அதே மாதிரி 4 விதமான ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணா அந்த எலிசான்ற ராஜா அந்த ஊழியக்காரருக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாள். உடனே அவர் வருவாரு போகுவாரு, அவங்க வீட்டுல தங்குவாரு சாப்பிடுவாரு. அப்படியா இருக்கும்போது அவர் நினைப்பாரு, இந்த சூனேமாள் எப்போ பார்த்தாலும் நமக்கு நன்மையே செய்கிறாள், அவளுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நம்ம எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கார்ட்ட சொல்லுவான். எப்படியாவது இவளுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரர் சொல்லுவான், அவளுக்கு குழந்தை இல்லை, அவங்க கணவர் வந்து வயதானவர் அப்படின்னு சொல்லும்போது சரி அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு சூனேமியாள் நீ எப்படி இருக்கான்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்றா தெரியுமா? என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமா இருக்கிறேன். பாருங்களேன், நமக்கு ஒரு யாராவது கேட்குறாங்க, ஒரு நம்ம ஊழியக்காரரே கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா அவன் வீட்டு கதை அந்த கதை இந்த கதை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவள் எந்த கதையும் சொல்லாமல் எப்படி சொல்றா பார்த்தீங்களா? நான் சுகமா இருக்கிறேன். பாருங்க எவ்வளவு நல்லதுப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உபசரிக்கிற கோணம், ரெண்டாவது வந்து தன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் சொல்லாமல் தேவனிடம் காட்டிக்கொண்டு தன்னுடைய குறையை வந்து எதுவுமே சொல்லாமல் நான் நன்றாக இருக்கிறேன் சுகமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியக்கார்ட்ட சொல்வாரு. அப்போ அவர் சொல்வாரு, 2 ராஜாக்கள் 4:16. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பாருங்களேன், அவ என்ன சொல்றா? ஆண்டவரே எனக்கு அபத்தமான காரியத்தை சொல்ல வேண்டாம். அவளுக்கு தெரியும் நமக்கு இனிமே குழந்தை பிறக்காது, நம்ம கணவர் வயது சென்றவரா இருக்கிறாரு, இனிமே நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, அபத்தமான காரியத்தை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவர் சொல்வாரு, உற்பத்தி காலத்திட்டத்துல அடுத்த வருஷம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணது, மகன் பிறந்தான். அவன் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த மகனுக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு. உடனே அவங்க அப்பா வந்து வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா எனக்கு ரொம்ப தலைவலிக்குன்னு சொல்லும்போது ஒரு வேலைக்காரன் அனுப்பி அம்மாட்ட போன்னு சொல்லியும் அம்மாட்ட போவான். மடியில படுத்து கிடந்து அந்த தலைவலினால ரொம்ப துடித்தான். அப்படி என்ன பண்ணா இறந்து போனான். அப்படியே என்ன பண்ணா மரித்து போனான். மரித்து போனதை நினைத்து அந்த மகள் அழல.
எதுவுமே செய்யல. நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஐயோ அப்படின்னு புலம்புவோம். ஆனா எதுவுமே பண்ணாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன்னுடைய அந்த தீர்க்கதரிசிக்கு மேல ஒரு அறைய கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கட்டில போய் படுக்க வைத்துட்டு கதவை என்ன பண்ண பூட்டிட்டு அந்த எலிசான்ற தீர்க்கதரிசியை பார்த்து ஓடுனான். ஓடி போய் அவரோட பாதத்தை என்ன பண்ணா பிடித்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லியும் உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணா வீட்டுக்கு வந்து அந்த மகனை தொட்டு சுகமாக்குனாரு. பாருங்களேன், ஒரு ஊழியக்காரரை, ஒரு ஆண்டவருக்கு அவர் பிரியமுள்ளவள், ஆண்ட தேவனை தேடினாள். ஆனா ஒரு ஊழியக்காரை கணம் பண்ண நிமித்தம் அவள் பாத்தீங்களா, குழந்தை இல்ல, தேவன் குழந்தை கொடுத்தாரு. ரெண்டாவது மரித்து போன குழந்தை என்ன பண்ணுச்சு, உயிரோட எழும்பினது. மூன்றாவதாக அவர் சொல்வாரு, எலிசா இந்த மாதிரி 7 வருஷம் இந்த தேசத்துல பஞ்சம் உண்டாக போகுது, நீ என்ன பண்ணு, மற்றொரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றதை கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்து என்ன பண்ணால் இன்னொரு தேசத்துக்கு போனாள். அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து, நிலம், ஆடு மாடுகள், எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணு. ஆனாலும் அந்த ஊழியக்காரர் சொல்லின் நிமித்தம் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணா வேற ஒரு தேசத்துக்கு போனாள். ஆனால் 7 வருஷம் என்ன பண்ணுச்சு, பஞ்சம் முடிந்தது. பஞ்சம் முடிந்த பிறகு வந்தால் அந்த இடம்லாம் சீரழிந்து போய் கிடந்தது. பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, எதுக்கு நீ போன, இது பாரு உன் எல்லா இடம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ராஜாவுடைய கண்களில் இவளுக்கு எப்படியோ தயவு கிடைத்து இவள் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ணா பெற்றுக்கொண்டால். அது மட்டும் இல்ல, இந்த 7 வருஷம் உள்ள அந்த பஞ்ச காலத்துல அவளுடைய நிலைலாம் எப்படி இருக்கும், அதற்கு வேண்டிய கூலியும் பெற்றுக்கொண்டாள். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு பாத்தீங்களா. தேவனை கணம் பண்ண நிமித்தம், ஒரு ஊழியக்காரை கணம் பண்ண நிமித்தம் அவள் பாருங்களேன், குழந்தை இல்ல, குழந்தை கொடுத்தாங்க, மரித்து போன தன் பிள்ளையும் உயிரோட எழுந்தது. ஆனா பஞ்ச காலத்திலும் தேவன் அவங்களை போஷித்தாரு. பாருங்களேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன். எனக்கு ஸ்டோன் இருந்துச்சு. ஒரு 6-7 வருஷமா 2 கிட்னிலும் ஸ்டோன் இருந்துச்சு. நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன். ஆனா எங்க ஏசப்பாதான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, அந்த ஸ்டோன் வெளியே வரும், என்னால் தாங்கவே முடியாது. அப்படி ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த வலி இருக்கும். அப்படிப்பட்ட வலியில் நான் இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், நைட்டு எனக்கு யூரின் எதுவுமே வரல, எனக்கு ரொம்ப ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. உடனே நேர் முழங்கால் போட்டேன். என் தேவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு நேர் முழங்கால் போட்டு அவரிடம் கேட்டேன். அவருடைய கரம் என் தலையை அப்படியே தொட்டு அப்படியே தடவுனது. அதிலிருந்து எனக்கு எந்த விதமான வலிகள், எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் தேவன் எனக்கு அற்புதமாக அந்த அதிசயத்தை செய்தார். மூன்றாவதாக யோவனாளை பத்தி யாரும் அவ்வளவு பைபிள்ல இல்லை, ஆனா நம்ம பார்ப்போம். யோவனாள் என்றால் ஜொகனாள் என்ற அர்த்தம். அது தேவ கிருபையினால் பெறப்பட்டவள் என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்கு. லூக்கா 8:1-2-3. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர்கள் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவர்களுடைய ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாருங்களேன், இந்த யோவன்னாள் ஒரு சுவிசேஷகர். எப்படின்னா அவளுக்கு பயங்கரமான ஒரு வியாதி இருந்தது. அது மட்டும் இல்ல, பிசாசு பிடியும் அவளுக்கு காணப்பட்டது. ஆனா அவள் ஒரு வசதியான வீட்டு இதை சேர்ந்தவள். அவளுடைய கணவர் பார்த்தீங்களா ஒரு மேனேஜர். அப்போ அவர் ஈரோதின் காரியக்காரனாக இருந்தார். அப்படின்னா அவர் ஒரு பெரிய மேனேஜரா இருந்திருக்காரு. அப்படி வசதி படைத்த ஒரு பெண்ணு தான் இந்த யோவனாள். யோவனாள் என்னை ரொம்ப பிசாசு பிடினாலும் நோயினாலும் அடிமைப்பட்டு இருந்தார். அவளுக்கு இருக்க சொத்து வசதி எல்லாவற்றையும் செலவு பண்ணி அந்த நோய் என்ன பண்ணுச்சு, குறையவில்லை. அப்படி இருக்கும்போது அவள் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வரும்போது இவளுடைய நோயா பிசாசு கிரியையும் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்குனாரு. அவர் பெற்ற அந்த அனுபவத்தை அனுபவிக்க என்ன பண்ண, சுவிசேஷத்தை அறிவித்தாள். அவள் என்ன பண்ணா தெரியுமா, இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவர் பின்னாலே என்ன பண்ணுவா, இவ போவா. எங்க அவர் பிரசங்கம் பண்ணாலும் அப்புறம் ஊழியம் செய்தாலும் எங்கேயும் அந்த யோவனாள் போவாள். அவர் ஒரு சுவிசேஷம் செய்கிற ஒரு மகளாக காணப்பட்டாள். கிராமத்தோடும் பட்டணத்தோடும் என்ன பண்ணாரு,
போனாள். அவ வந்து நிறைய வசதி இருக்குனாப்ல. தன்னோட ஆஸ்தி, தன்னோட சக்தி எல்லாவற்றையும் என்ன பண்ணாள்? இயேசு கிறிஸ்துக்காகவே செலவு பண்ணாள். அவள் ஒரு என்ன பண்ணா? ஊழியக்காரியாக காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் என்ன பண்ணா? அவரோடே கூட இருந்தாள். அது மட்டும் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்த போதும் அவரு கூட கடைசி வரைக்கும் அவ என்ன பண்ணா? இருந்தாள். அப்படிப்பட்டவ தான் இந்த யோவனாள். யோவனாள பத்தி யாரும் அவ்வளவு பைபிள்ல அவ்வளோ வரல. ஆனால் அவள் ஒரு சுவிசேஷம். நாம என்ன பண்ணணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை நம்ம மற்ற ஜனங்களுக்கு சொல்லுகிறவளா நம்ம காணப்படணும். யாராவது கேட்பாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டா, கர்த்தருடைய கிருபையால நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவளாக நம்ம காணப்படணும். இந்த யோவனாளை போல என்ன பண்ணோம்? அவ கிராமம், பட்டணங்கள் எல்லா இடத்திலும் போய் என்ன பண்ண? சுவிசேஷம் சொல்லுகிறவளாக காணப்பட்டாள். நாமும் என்ன பண்ணணும்? எல்லா இடத்திலும் சமயம் பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவளா நம்ம காணப்படணும். அந்த யோவனாளை போல நம்மளும் என்ன பண்ணணும்? ஒரு சுவிசேஷக்காரங்களா காணப்படணும். நம்ம ஆத்மா பாரத்தோடு காணப்படணும். அவர் மரித்தாலும் என்ன பண்ணா? அவர் சுவிசேஷம் சொல்லுகிறவளால் இருந்தாள். அவள் வந்து இருக்கிற செல்வத்துல அவ என்ன பண்ணலாம்? சுகபோகமா இருக்கலாம், நல்ல ஆடம்பரமா இருக்கலாம். ஆனா அவள்லாம் அதெல்லாம் விட்டு விட்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக இருந்து என்ன பண்ண? ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள். அதே போல நாமும் என்ன பண்ணணும்? யோவனாளை போல நம்ம ஒரு ஊழியக்காரங்களாக நம்ம இருக்கணும். யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 பேருக்காவது நம்ம சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பாருங்களேன், நம்ம ஒரு ராகா போல, சூனேமியா போல, இந்த மாதிரி யோவனாள் போல இருக்கலாம். சரி, என்னுடைய சாட்சியை சொல்றேன். நாங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க ஒரு தீவிரமான ஒரு இந்து குடும்பம். எங்க அப்பா பேர் வந்து வேல்சாமி. எனக்கு 2 தம்பி, ஒரு அக்கா இருக்காங்க. ஒரு தம்பி பேர் வந்து சக்திவேல், ஒரு தம்பி பேர் சிவலிங்கம், அப்புறம் அக்கா பேர் கனகா, என் பேர் கல்பனா. அப்படி எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பா. அப்படிப்பட்ட ஒரு இந்துல தீவிரமான ஒரு அப்படி ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம். அப்பா என்ன பண்ணாங்க? நல்ல தாடியெல்லாம் வளர்த்து அப்பப்போ கோயிலுக்கு போவாங்க, மொட்டை அடிப்பாங்க. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்த உடனே ஈரத்துணியை அப்படியே குளிச்சுட்டு இந்த ஈரத்துணியோட ஒரு அந்த காட்டுக்குள்ள இருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலை என்ன பண்ணுவாங்க? சுற்றி வருவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான். ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏசாமினாலே பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் ஊரில் வந்து இந்த சுவிசேஷங்கள்லாம் சொல்ல வந்தாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவாங்க? மாடெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவுத்து விட்ருவாங்க. அப்படி அது உள்ளே போகும்போது அவங்களாம் கலைஞ்சு போகிறத பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது என்ன இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, கடன் வந்துருச்சு. அம்மா வந்து வியாதிப்பட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா பக்தி நிமித்தம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? இந்து கோயிலுக்கெல்லாம் நேர்த்தி கடை போட்டாங்க. அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஜடம் மாதிரி ஆயிரும். பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அகோரமாக இருக்கும். அப்படிப்பட்டதாக இருந்துச்சு எங்கள் அம்மா. அவ்வளவு அந்த சாமி மேலே அவ்வளோ ஒரு பக்தியாக எங்கள் அம்மா காணப்பட்டாங்க. சரி, ரொம்ப கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க? சென்னைக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்தால் நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்? அங்கே சைதாப்பேட்டில் கார்னீஸ்வர் கோயில் இருக்குது. அந்த கார்னீஸ்வர் கோயிலில் தான் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த கோயிலை போய் உட்காந்துக்கிடுவாங்க. எங்கள் 4 பேரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிடுவாங்க. உட்காந்துட்டு எங்கள் அம்மா அந்த சாமியை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்களே எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருப்போம். படிக்கணும், வைக்கணும், அதெல்லாம் எங்கள் அம்மா அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? இது அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கொஞ்ச நாள் கழித்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. எழுந்திருக்க முடியாது, ஒன்றுமே முடியாது. அப்பா நல்லா குடிப்பாங்க. வீட்டில் கடன், வறுமை எல்லாமே இருக்கு. என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியல. உடனே அப்பா சொல்லிட்டாங்க, நம்ம குடும்பமா சேர்ந்து தற்கொலை பண்ணிடலாம். இனிமே இருந்து நம்ம என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்க அப்பா ஒரு நாள் ரொம்ப மன கஷ்டம். அதனால ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க ஒரு கிறிஸ்தவ வீடு. அப்ப வெளியே வந்து இயேசு அழைக்கிற புக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. உடனே அப்பா என்ன பண்ணாங்க? அந்த இயேசு அழைக்கிற புக்கெல்லாம் படிச்சாங்க. படிச்சுட்டு இந்த ஏசாமி இவ்வளோலாம் அற்புதம் செய்வாரா? அப்போனா நம்ம மனைவி கூட படுத்த படுக்கையா இருக்காங்களா, நம்ம மனைவி கூட ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்தாங்க. கொடுக்க எங்க அம்மாவும் படிச்சாங்க. பாரு, இந்த ஏசப்பா எப்படிலாம் அற்புதம் செய்யறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லெட்டர் எழுதி போட்டாங்க. அந்த லெட்டரும் வந்துச்சு. வர எங்க அம்மா படிக்கிறாங்க. படிக்கும்போது ஒரு வல்லமை இறங்குனுச்சு. அப்புறம் அம்மா நல்லா ஆயிட்டாங்க. தன்னோட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஏசுனா யாரும் தெரியாது, பைபிள்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, ஏதோ முழங்கால் போடுவோம். போட்டாலும் எங்களுக்கு என்ன பண்ணோம்? அந்த சாமியோட பேர் தான் வரும், ஏசாமி பேர் வராது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சல் மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க.
அது எப்படி வந்தாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு இந்த வேதகமத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து இப்படி உலகத்துக்கு வந்தார், மரிச்சாரு, அவர் அப்படி இப்படின்னு எல்லா கதையும் எங்களை உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இந்த சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு அப்புறம் எங்கள் வீட்டில் சண்டே அவங்க சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அப்படியே சிலுவை தரிசனம் கொடுத்தாரு. அந்த சிலுவை தரிசனம் கொடுக்க எங்கள் அப்பா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து எங்கள் அப்பா அதுலேருந்து குடியை விட்டுட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு நல்ல வசதி ஆகிட்டோம். எங்கள் அப்பா 20 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஆண்டவர் வந்து எங்கள் அப்பாவை உயர்த்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 11 மணி இருக்கும். ஒரு மந்திரக்காரர் வந்து கதவை தட்டினார். அது எங்கள் ஊரில் உள்ளவர். ஏன் கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் 11 மணினா எல்லாருக்கும் பயம் இருக்கல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கதவை திறந்தோம். பார்த்தா அந்த மந்திரக்காரர் நின்னாரு. நிற்கையும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா நீ எப்பயும் மறிச்சிருப்பிய, எப்படிம்மா நீ உயிரோட இருக்க? நான் மந்திரம் பண்ணது நான் தான். உங்கள் சொந்தக்காரங்க தான் உனக்கு மந்திரம் பண்ணி உன்னை அழிக்கணும்னு சொல்லி எனக்கு மந்திரம் பண்ண சொன்னாங்க. ஆனால் நீ எப்படிம்மா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், அவர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு அவருக்கு சத்தியத்தை சொன்னோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்ட்டார். ஏன் உங்கள் வீடு அக்கினியாக இருக்குது, நான் இந்த உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த தேவன் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் வாசப்படியில் படுத்துட்டு காலையில் அப்படியே எழுந்து போயிட்டாரு. போய் ஒரு வாரம் கழித்து அவர் மரித்தார்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருடைய பிணம் வந்து 3 நாள் அந்த ரூமுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. இப்போ எங்கள் அம்மா ஊழியம் செஞ்சாங்க. அப்பாவும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குடும்பத்தை ஆண்டவர் இவ்வளவாக ஆசீர்வதித்து ஒரு சொந்தமான குடும்பத்தை கொடுத்து எங்கள் 4 பேரையும் நன்றாக மேரேஜ் பண்ணி வைக்கவும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஆசை என்னை ஒரு ஊழியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. அதனால் எனக்கு ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.